சோசியல் மீடியாவில் திருமதி இந்திரா காந்தியோட புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது நரேந்திர மோடி அரசை பற்றி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாது. காரணம் 4 நாட்களே போரை நிறுத்திட்டாங்க. ஆனால் 1971 அமெரிக்காவோட அதிபராக இருந்தவர் தான் ரிச்சர்ட் நிக்சன். அவர் எவ்வளோதான் அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடிப்படையாமல் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் போர் புரிஞ்சது பங்களாதேஷுக்கு நாடு உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்போ உள்ள காலகட்டமே வேறு, இப்போ உள்ள காலகட்டமே வேறு. அப்போ பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ரஷ்யான்னு நமக்கு பின்புலமாக இருந்துச்சு. இப்போ அது 1991 சிதறண்டு போணுச்சு. அதனால் இந்தியாவை பின்னடைவாக பார்க்கப்படுது. அணுசக்தி இல்லாத நாடாக இருந்துச்சு பாகிஸ்தான், இப்போ அணுசக்தி நாடாக இருக்குது. போருங்கிறது ஒரு பாலிவுட் மூவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் இந்தியன் ஆர்மி சீஃப் பண்ண நரவணே சொல்லியிருக்கிறாரு. இதனால 2 சைடுமே இழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பதிலடி தாக்குதல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்திரா காந்தி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, 1971 இந்திரா காந்தி தலைமையில் தான் நாடு உருவாக்கப்பட்டுச்சு. அதே சமயத்தில் இந்திய ராணுவம் கடுமையாக போரிட்டு 99,000 பாகிஸ்தான் வீரர்களை பிடிச்சி திருப்பி கொடுத்துட்டாங்க. அதே போல் எல்லையெல்லாம் மறுசீரமைப்பு செய்யவே இல்லை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது.